இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேவரா இருந்தாலுமே வந்து உங்களுடைய பாதக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 11ஆம் வீட்ல சூரியன், புதன், கேது இருக்கிறாங்க. சும்மாவே வந்து உங்களுக்கு நெறைய போராட்டங்கள் இருக்கும். இப்பதான் நல்லா சொன்னீங்க, அதுக்குள்ள திரும்பவுமா அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அரசியல், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்க, இப்போ ஒரு நிலம், வீடு, அதோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. பேங்க்க கூப்பிட்டு அதுக்கு இதுக்கு எதாவது சைன் பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஏதோ ஒரு ட்ரபிள், அதுக்கப்புறம் வந்து அதற்கான பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது இந்த மாதத்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அத வந்து ரீபேமெண்ட் பண்றதுக்கு உண்டான கரெக்டான அந்த பிளானிங் கரெக்ட்டா பண்ணுங்க. முக்கியமா வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபோன் பண்ணா எடுங்க, அந்த மாரி நான் சொல்றேன். ஸோ கம்யூனிகேஷன் துறையில இருக்கிறவங்களுக்கு சில பேத்துக்கு வந்து பிரச்சனைகள். ஸோ கேது அந்த இடத்துல இருக்கும் என்னன்னா, ஆப்போசிட்டா இருக்கிறவங்களுக்கு கேது ஆப்போசிட்டா வேலை செய்யும். அதுதான் இங்க விஷயம். ஸோ பாதகாதிபதி வீட்ல கேது இருந்தாலுமே அந்த அலைச்சல் சங்கடத்தையும், அந்த தர்ம சங்கடத்தையும் குடுத்தாலுமே வந்து, அதன் மூலியமா ஒரு ஞானத்தை குடுத்து, அந்த பாதகத்தை அடைந்த பிறதுக்கு அப்புறமா ஒரு யோகம் குடுப்பாரு கேது. அதுதான் அந்த ஞானக்காரகனோட வீடு.